கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்கள் பெத்தானியா கிறிஸ்துவின் சபையில் நாங்கள் நடத்துகிற NLBCC டிவி என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட அருணோதயம் மினிஸ்ட்ரியின் சார்பாக ஆபிரகாம் பிரதர்ஸ் அவர்கள் நம்மோடு கூட இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பார்க்கிறதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாத்திரமல்ல, அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள், அவங்களுடைய அனுபவங்களை இன்றைக்கு இணையதளம் வழியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர்கள் விரும்புகிறார்கள். நாங்களும் அதை விரும்புகிறோம். ஆகையினால ஒரு சில விருப்பங்கள், என்னுடைய கேள்வி மாத்திரமல்ல, சபைக்கு வருகிற எங்களுடைய பிள்ளைகளுடைய கேள்விகள் எல்லாம் ஏராளமான கேள்விகள். நாங்கள் ஒரு மீட்டிங்கில் இருந்தோம். அப்போ ஒரு சகோதரி ஏறக்குறைய ஒரு 15 கேள்வி கேட்டாங்க. எந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. அவங்கள குறித்து, ஆபிரகாம் பிரதர்ஸை குறித்து ஏராளமான கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. எதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்மளும் இது மாதிரி அவங்க இந்த மாதிரி மக்கள் கேட்குற கேள்விகளை அவங்கள கேட்டு நம்ம இணையதளத்தில் பதிவிடலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால இந்த காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கேளுங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக தாங்குங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ரைட், முதல் கேள்வி, நீங்கள் பிறந்த ஊர், உங்கள் பேர் என்னென்னு நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா சேனலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் இதை இயக்குகிற அன்பை சகோதரருக்கும் எங்களுடைய மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் ஆபிரகாம். பிறந்தது, அப்பா வந்து மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால பீகாரில் பிறந்தேன். ஆனால் சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா சேலம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொந்த ஊர் சேலம். சேலம் பகுதியில் கருப்பூருங்கிற கிராமத்தில் அவங்க பிறந்தவங்க. ஸோ அதனால் எங்களுடைய சொந்த ஊர் சேலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அண்ணன் சொன்னது போல் அப்பா மிலிட்ரி சர்வீஸ் பண்ணதுனால நான் பிறந்தது வந்து அவர் சர்வீஸ் பண்ணும்போது பூனேயில் பிறந்தேன். 3 சகோதரர்கள். அதில் மூத்த சகோதரர் வந்து லக்னோவில் பிறந்தார், இவர் பீகாரில் பிறந்தார், நான் பூனேயில் பிறந்தேன். எங்கள் நேட்டிவ் அண்ணன் சொன்னது போல் கருப்பூர் தான். அதே போல் பேர் வச்ச சாட்சியை வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆக்சுவலாக என் பேர் தினகரன் பேர் வச்சாங்க. ஆமாம், தினகரன் பேர் வச்சாங்க. ஏன் பேர் வச்சாங்கன்னு சொன்னால், எங்கள் அப்பா மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணும்போது அவர் கூட வேலை செய்கிறவருடைய பொண்ணுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருந்தது, ஹோல் இருந்தது. அப்போ வந்துட்டு அப்பா ஒரு சுவிசேஷமாக சொல்லி, நீங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. அப்போவே சுவிசேஷம். ஆமாம் ஆமாம். அம்மா நல்ல பக்தி உள்ளவங்களாக இருந்தாங்க. நல்ல அப்பாவும் கூட சர்ச்சு போவாங்க. அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருந்தது. வெரி குட் வெரி குட். ஆமாம். அப்படி அவர் சொல்லி ஒரு எஃப்எம் ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சார். ரேடியோவுக்கு முன்னாடி உட்கார வச்சார். நீ ப்ரேயர் பண்ணு, ஆண்டவர் சுகத்தை அவன் பொண்ணுக்கு கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு. சரி, அவர் சொன்ன காரியத்தினால வந்து அவரும் உட்காந்து அந்த எஃப்எம்மை கேட்டுட்டு இருந்தார். திடீர்னு அந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய ப்ரோக்ராம் அது. ஆமாம், அப்போ ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ். அப்போ வந்து அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்கிறாரு, அந்த உக்காந்துட்டு இருக்கிற நபருடைய பொண்ணுடைய நேமை சொல்லி சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கு இப்போவே அற்புத சுகம் தராரு, ஹார்ட்டில் இருக்கிற ஓட்டை இப்போவே அடையுது, ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் எகிரி குதிக்கிறார். அவர் ஒரு இந்து சகோதரன். அவர் எகிரி குதிக்கிறார், ரொம்ப சந்தோஷப்படுறார். என் பொண்ணுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, கரெக்டாக பேர் விட்டு சொல்லிட்டாரு, எப்படி அவருக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது எங்கள் அப்பா சொன்னார், பைத்தியக்காரா, அது வந்து மிலிட்ரி உனக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் உண்டு, மெடிக்கல் வந்து ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. அப்போது அது மூலமாக கூட உனக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார்ல, ஏன் ஃப்ரீ சர்வீஸ் விடணும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அவர் பேர் விட்டு கரெக்டாக சொல்லிட்டாரு, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. சரி, அட்லீஸ்ட் வந்து செக்கப் ஆச்சு பண்ணிக்கணும், ஃப்ரீ தானே உனக்கு, செக்கப் ஆச்சு பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே போய் அவங்க செக்கப் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே மெடிக்கல் மிராக்கில் ஹார்ட்டில் இருந்த ஓட்டை இல்லை. ஆமென். ஆமாம். அது அப்போ வந்துட்டு எனக்கு அந்த நேம் வைக்கணும், பையனாக பிறந்தா இந்த பேர் ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லி அந்த பேரை வச்சாங்க. அவரை போல் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த பேர் வச்சாங்க. அதே போலவே இன்றைக்கி ஆண்டவர்
இந்த ஊழிய தாயின் லைனுக்கு கருவிலே உங்களை ஆண்டவர் முன் குறிச்சிட்டார் போல. ஆமா, அந்த ஊழிய லைனை அழைச்சிட்டு வந்துட்டாரு. இது ஆண்டவருக்கு முன் குறிச்ச ஒரு. அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் எப்படி வந்தது, பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மூத்த சகோதரனுக்கு எங்கள் தாய் மாமா வந்து பேர் வச்சார் ஜோடேனின்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா ஒரு பேர்லேயே ஒரு ஸ்டைலாக இருக்கு. ஏன்னா அண்ணன் ரொம்ப கலராக அழகாக இருப்பார். ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்டைலாக அவன் வரட்டும், ஒரு இங்கிலீஷ்காரன் மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறதுனால ஜோடேனின்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி பேர் வச்சதுனாலே என்னமோ ஒரு ரொம்ப ஸ்டைலாகவே தான் இருப்பார், உலக பிரகாரமாகவே தான் நடந்துக்குவார். அவர் இப்போ வரைக்குமே அப்படி தான் சில காரியங்களில் இருக்கிறாரு. ஏன்னா பெயர் வைக்கிறதுக்கான ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை தேவன் பார்த்து நிறைவேற்றிடுறாரு சில நேரம். கண்டிப்பாக. அப்போ குழந்தைய வந்து தேவனுக்கு அர்ப்பணிக்கணும்னு எங்கள் பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் பாட்டி வந்து ஊழியக்காரங்க அவங்க. அப்போது இவரை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல அப்படின்னு ஏன் அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 6வது மாதம் வந்து அவருக்கு இளம்பிள்ளவாதம் வந்துடுச்சு. அப்போது எங்கள் பாட்டி வந்து குழந்தைய தேவனுக்கு நீங்கள் கொடுக்கல, அதனால தான் இப்படி ஊனமாக பிறந்துருச்சு. 2வது குழந்தை பிறந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்துருங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து ஒரு விசுவாச வீரனா, அதாவது ஆபிரகாம்னா விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இல்லைங்களா, அப்படி ஒரு விசுவாச வீரனா இவன் வரணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சாங்க. அப்போ பாருங்கள் 2 பேருக்குமே கரெக்டாக வச்சுருக்குறாங்களே. ஆமாம், ஊழியக்காரங்களாக வரணும்னு ஒரு நோக்கத்தோடு வச்சாங்க. இப்போ 2 பேரும் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். ஆமாம். அதனால் பேர் வைக்கிறதுலையுமே ரொம்ப யோசித்து தேவ சமூகத்தில் ஜெபிச்சு பேர் வைக்க. உங்க பாட்டியும் அம்மாவும் பயங்கரமான ஜெப வீரர்களாக இருப்பாங்க போல. ஆமாம் கட்டாயமாக. அவங்க 2 பேருமே எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஆண்டவர் அதிகமாக தெரிந்து கொள்ளுகிறதுக்கு ஒரு பாத்திரமா அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம் தான் இன்னைக்கு நீங்க இந்த ஊழியத்தில் நிற்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கோம் இல்லை? அடுத்தது 2வதுங்கய்யா, இப்போது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்ட சூழ்நிலை எப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியணும்ல, எங்களை போல் எத்தனையோ உள்ளங்கள் இருக்கிறது, உங்களை பேட்டி பார்க்கணும், உங்களுடைய சாட்சியை கேட்கணுன்னு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டது எப்போ, எந்த சூழ்நிலை ஏற்றுக்கிட்டீங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுன்னா எங்கள் 2 பேருக்குமே ஒவ்வொரு காலகட்டங்கள் இருக்குது. பட் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும். ஆண்டவர் மேலே சின்ன குழந்தையிலேருந்தே ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4th அல்லது 3rd படிக்கும்போது பைபிள் எடுத்துக்கிட்டு என் கூட சின்ன பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு கிணத்தடியில் உட்கார வச்சு அதை பிரித்து வச்சு என்ன சொல்லுவோன்னு எனக்கே தெரியல, ஆனால் ஞாபகம் இருக்குது இன்னமும். ஏன்னா எங்கள் பாட்டி அப்படி வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க எல்லா இடங்களும் கிராமில் போயிட்டு. அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு பைபிளெல்லாம் எடுத்து வச்சு நானும் என்ன பண்ணுவேன்னா பேசுவேன் நிறையா சின்ன வயசுலே. ஆமாம், அந்த அனுபவம் வந்து ரத்தத்தில் ஊறி இருக்குன்னு சொல்லலாம். ஆண்டவர் மேலே ஒரு பற்று ரத்தத்தில் ஊறி இருக்கு. பட் இடைப்பட்ட காலங்களில் 14 வயசில் இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகும்போது அண்ணனுக்கு பிரச்சனை, எனக்கு இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது. உங்களுக்கு 14 வயசுல இந்த ப்ராப்ளம் வந்து? ஆமாம், நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தோம். பட் 14வது வயசில் இந்த வியாதி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது டாக்டர் சொல்கிறாரு இது சுகப்படுத்த முடியாத வியாதி, இன்னும் 5 வருஷத்தில் இறந்துருவாங்க, தலை மட்டும்தான் ஆடும், கைகாலெல்லாம் செயலிழந்து படுக்கையாகி இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அவர் சொல்லலை, இவருக்கு வந்ததுன்னா இவருக்கு பின்னாடி பிறக்கிறவருக்கு கட்டாயமாக இந்த டிசீஸ் என்ன பண்ணும் வரும்னு சொல்கிறாங்க. அப்போவே சொல்லிட்டாங்க. அது வந்து நான் வெளியில் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டேன். அப்போது என்னன்னா ஒரு விதமான அந்த மரண பயம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக பயம் இருக்கும். ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு, தேவனால் சுகப்படுத்த முடியாததுன்னு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் ஏன் எங்களுக்கு சுகம் இல்லை, ஏன் ஏசப்பா எனக்கு சுகம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள கிறிஸ்தவர்களாக இருந்தாலுமே கட்டாயமாக கேள்வி வரும் இல்லைங்களா? கண்டிப்பாக. எல்லாருக்குமே சுகத்தை கொடுக்குறாரு, எங்களுக்கு ஏன் சுகத்தை கொடுக்கல, அப்போ அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். மில்லியன் கணக்கு கேள்வி இல்லை அதெல்லாம். ஆமாம், அப்படி கேள்வியில் எங்களுக்குள்ள மனதுக்குள்ள சந்தேகங்களும் கேள்வியும் எழும்பும்போது அது எதுக்காகனா ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் அவரோட ஒரு உறவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும், அவரை அறிந்து கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். எப்படியாவது என்னை தேடணும் விரும்புகிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு என்னவா மாறுதுன்னா அவரை தேடுகிறதற்கான ஒரு வாய்ப்பாக மாறுது. நல்லா இருந்தால் அவரை தேடுவோமா? கண்டிப்பாக தேட மாட்டோம். நம்ம மனம் போன போக்கில் என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். ஒரு பிரச்சனை வரும்போது தான், ஒரு போராட்டம் வரும்போது தான், தீர்க்க முடியாத காரியங்கள் நடக்கும்போது தான் இதுக்கு தீர்வு என்ன யாருக்கிட்ட கேட்கலாங்கும் போது யார்கிட்ட வந்து நின்றுருவோம், ஃபைனலாக அவர்கிட்ட தான் வந்து நின்னாகணும். ஸோ அப்படி அவர்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு ஒரு தருணம் தான் அந்த ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒரு ஆண்டவர் நம்மளை எப்பயோ ஏற்றுக்கிட்டார், தாயின் கருவிலே ஏற்றுக்கிட்டாரு.
ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரு தருணம். உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ பிறப்பால் ஆண்டவர் சார்பில் நான் விழுந்தவனாக இருந்தாலுமே கூட அண்ணா சொன்னது போல் ஒரு வைராக்கியம் இருக்கும். பட்டு சண்டே கிறிஸ்டியன் போல தான் இருந்துச்சு. ஒரு அந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற வரைக்கும் ஒரு சண்டே கிறிஸ்டியன் மாதிரி தான். எவ்ரி சண்டே மிஸ் பண்ணாமல் அம்மா அந்த ஊழிய இதில் இருந்தது, அம்மா பாட்டி பயத்தில் போயிருப்பீங்க. ஆமாம், அந்த ஒரு காரணத்தினால போனேன். அதே மாதிரி சண்டே கிளாஸ் போனால் கூட அட்டன் பண்ண மாட்டேன். ஏது வசனம் சொல்லிடுவாங்கன்ட்டு பின்னாடி ஓடிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். வசனம் சொல்ல பயந்தாலும் வசனம் சொல்ல வச்சுட்டார்ல ஆண்டவர். ஆமாங்கய்யா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு 23 வயசு இருக்கும்போது நான் +2 படிக்க முடியாமல் நிறையா படிப்பில் கோட்டை விட்ட ஆள் நான். 9th ஒரு வருஷம் ஃபெயிலு, 6th ஒரு வருஷம் ஃபெயிலு, 10th ஒரு வருஷம் ஃபெயிலு. படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆள். ஆக்சுவலாக மேக்ஸு சுத்தமாக வராது. ஆனால் மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து சிறு வயசுலேருந்தே இருந்துச்சு, என்னோடய 14 வயசுலேருந்து. அப்போ வந்துட்டு அந்த 23 வயசு வரைக்கும், அந்த 12வது முடிச்சுட்டு 23 வயசு வரைக்கும் ஒரு இடைப்பட்ட கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து என் மனசுக்குள்ளே அடிமனசு ஆழத்தில் ஏதோ ஒரு இழந்த ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்குள்ளே. அப்போ வந்துட்டு ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம். ஆனால் அம்மா வந்து சொல்லியிருக்காங்களே, உன்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காருன்ட்டு. அப்போ வந்து சில விஷயங்களை விடணும், ஆண்டவருக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு தாக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு முஸ்லீம்லேருந்து ரட்சிக்கப்பட்ட என்னை விட சின்ன வயசு பையன். அப்போது அவன் வந்து ஒரு 10th படிக்கிற, 11th 12th அந்த மாதிரி ரேஞ்சில் படிக்கிற பையன். ரட்சிக்கப்பட்டு அவனுக்குள்ளே ஒரு வரம், அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம் வந்து அவனுக்கு இருந்தது. எனக்கு தெரியாது. உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. இவன் என்னடா ஜெபம் பண்ண நமக்காக சொல்கிற சின்ன பையனாக இருக்கான், அப்படி தான் அற்பமாக நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு அந்நிய பாஷையில் பேசி அந்த அந்நிய பாஷைக்கு விளக்கத்தை கொடுக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இந்த வீட்டில் இருந்து ஒரு மகனை நான் எழுப்புவேன், அந்த மகன் மேலே இப்போவே அக்னி அபிஷேகம் இறங்கும், அவனை நான் தொடப்போகிறேன், நான் அக்னியாக பயன்படுத்த போகிறேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு என்னை அறியாமல் எல்லாருக்கும் முன்னாடி என்னுடைய பாவம்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிற மாதிரி ஒரு அனுபவம் வந்துச்சு. அந்த என் கண்ணெல்லாம் ஃபுல்லாக மறைக்கப்பட்டுருச்சு, என்னோடய பாவம் தான் வெளியில் தெரிஞ்சது. இது வந்து ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னு இல்லை, உண்மையாக நடந்த என்னுடைய அனுபவம் எனக்கு தான் புரியும். அப்படி ஒரு அழுகை என் வாழ்நாளில் நான் அழுததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஐயோ அம்மானு கத்தலான்னு வந்துச்சு. அந்த இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு இது வந்தப்போ ஏதோ என்னைய தொட்டது உணர்ந்தேன். அப்போ வந்துட்டு என்னோடய பாவம்லாம் வெளியில் தெரிஞ்சோன்னே, அந்த பாவ இருளெலாம் வெளியில் தெரிஞ்சோன்னே என்னால் சொல்ல முடியல. எனக்குள்ளே வாயிலிருந்து வர வார்த்தை என்ன வருதுன்னா, நான் பாவி. ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கு அப்பவும் புரியல. ஆனால் அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்காக நான் பாவின்னு ஒரு 10-15 நிமிஷம் அதை சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். அதுக்கு பிற்பாடு எனக்குள்ளே அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு வெளிச்சம் வந்த ஒரு உணர்வு வரும்போது, நன்றி ஆண்டவரே. இது உண்மையாலுமே சொல்கிறேன், இதுக்கு அடுத்த நாள்லேருந்து என் வாழ்க்கையில் மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். ஆமாம், நான் போய் ப்ரேயர் வீட்டில் வந்து ப்ரேயர் ரூமில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டிலலாம் என்ன ரொம்ப ஆர்வக்கோளார் ஆகிட்டான்னு நினைப்பாங்க. உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்கள் அண்ணனை எனக்கு துணையாக கொடுங்க, நான் ஒருத்த மட்டும் இருக்கேன், எங்கள் வீட்டில் யாருமே அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறலை, எங்கள் அண்ணனையாச்சும் அட்லீஸ்ட் கொடுங்க, அவனை ஊழியத்துக்கு தெரிஞ்சிருக்கிறீங்களே கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ண எங்கள் அண்ணனையும் ஆண்டவர் தொட்டார். ஆமென். இப்படி தான் எங்களுடைய ரட்சிப்பு அனுபவம் வந்தது. நல்ல அனுபவம் தான் இது. என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்லணுன்னா, 2000 வந்து ஞானஸ்நானம் எடுத்தேங்க. அதாவது நரகத்தை பற்றிய தெய்வீக வெளிப்பாடுன்னு ஒரு புஸ்தகத்தை படிக்கிற ஒரு இது கிடைச்சிது. அதை படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு பயங்கர பயம் வந்துடுச்சு. நரகத்துக்கு நம்ம கட்டாயமாக தகுதியானவங்க போல், ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சுருக்குறோம். நரகத்துக்கு தகுதி? ஆமாம், நம்மளை அப்படி வாழ்ந்த வாழ்க்கை அப்படி நான் இருந்ததுனால நான் கட்டாயமாக நரகத்துக்கு தான் போவோங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஜெபிக்கும்போது அவர் சொன்னார், வேதத்தை அதிகமாக வாசிங்க, மற்ற புஸ்தகங்களை வாசிக்கும்போது அது நம்மளை இப்படி தான் பயமுறுத்துகிற மாதிரி அனுபவங்கள் இருக்கும், ஆனால் வேதம் நமக்கு ஆறுதலாக இருக்கும், நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிச்சார். ஜெபிக்கும் பொழுது ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் ஜெபிக்க தேவன் எனக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நான் சரி ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். பட்டு நான் நரகத்துக்கு பயந்து தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இல்லைங்களா. ஆண்டவருடைய அன்பை வந்து சரியாக புரிந்து கொள்ளலை.
அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து நான் சபைக்கு அதுக்கப்புறம் உற்சாகமாக நான் ரொம்ப சந்தோஷமாக ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பிக்கும் போது பசங்கக்கிட்ட கேட்கும்போது சிலர் வந்து கூட்டிகிட்டு போகணும் எங்களையே. அவங்கெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட போகணும், சினிமா பார்க்க போகணும், என்னால் இன்றைக்கி வர முடியாது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. சில வாரங்கள் சபைக்கு போக முடியாமல் போயிடும். ரொம்ப கஷ்டம். ஆராதனைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாஸ்டர் நல்லா அருமையாக பாடுவார். அப்போது அந்த பிரசன்னத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். பட் அதுவே எனக்கு சில நேரங்களில் கிடைக்காம போகும்போது ஒரு நாள் வெளியில் கரெக்டாக ஆராதனை முடிகிற நேரத்தில் வந்தேன் நான். அப்போ அவர் பாடிட்டு இருக்கும்போது என்னால் தாங்க முடியல, பயங்கரமாக அழுதுட்டு, ஆண்டவரே உலகத்தில் எந்த காரியமும் எனக்கு நீங்கள் கொடுக்கல, அட்லீஸ்ட் உங்களுடைய ஆராதனையின் மகிழ்ச்சியாவது நான் கேட்குறேன்ப்பா, வாரம் வாரம் எந்த தடை இல்லாமல் வரணும்னு. ஆனால் அதுவே நீங்கள் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனால் நான் இனிமேல் வந்து சபைக்கே வரமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவுமா என்னுடைய முன்னிலைமையை பார்க்கல என்னுடைய பின்னிலைமை மிகுந்த கேடு உள்ளதாக இருக்கிற மாதிரி பாவத்தில் திரும்பவும் நான் இறங்க ஆரம்பித்தேன். ஓஹோ. அது துணிகரமாகவே இறங்க ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். துணிகரமான பாவம் வந்துடுச்சு அப்புறம். ஆமாம், மறைவாக இருந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம தெரியாமல் செய்கிறோம் நரகம்தான் அப்படின்னு நினச்சி பயந்து ரட்சிக்கப்பட்டோம். ஓஹோ. பட் ஆனால் வந்து மறுபடியும் ஆராதனையில் மகிழ்ச்சி இல்லையா, தேவன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எரேமியா சொல்கிற மாதிரி நான் தனித்து உட்கார்ந்து சலிப்பினால் என்னை நிரப்பு நீர்னு சொல்கிறாரு. ஆமாம், இது நிமித்தம் நீ தேவனிடத்தில் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போது நம்மளுடைய பார்வை தேவனிடத்தில் திரும்பாமல் உலகத்திடத்தில் என்ன பண்ணிடுது, திரும்புது. அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஓ, அப்படி கன்வே ஆகிட்டீங்க. அப்படி ஒரு மனநிலைமைக்குள்ளே போகும்போது அப்புறம் நான் என்னன்னா மறுபடியும் பாவத்துக்குள்ளே போனேன். அப்படி போகும்போது தான் கரெக்டாக அந்த சமயங்களில் தம்பியை வந்து அந்த ஒரு தம்பி முஸ்லீம் தம்பி வந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா. அவர் ஜெபிக்கும் பொழுது தான் இவனுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் வந்தது. அனுபவத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து புரியல, இவனை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா தீர்க்க தரிசனம் அப்படி தான் சொல்லப்பட்டது. என்னுடைய ஊழியக்கார மகனை இந்த வீட்டிலேருந்து நான் எழுப்புவேன், அக்னியாக பயன்படுத்துவேன், இந்த வீட்டுக்கு என்னுடைய திரளான ஊழியக்காரர்களை அனுப்பிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னார். ஆனால் நான் வந்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஒருவேளை இவன் மனம் திரும்பிட்டா இவனை தான் பயன்படுத்துவார் போல இருக்குது, நாம தான் இப்படி இருக்கிறோமே, நம்ம பயன்பட முடியாது போல இருக்குது அப்படின்ட்டு நான் அதை ஒரு அசால்ட்டாக நினச்சேன். ஆனால் தம்பி அதுக்கப்புறம் ஜெபிக்க எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் அனுபவம். அடுத்த ஒரு கேள்வி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதில் நான் தம்பியுடைய ஜெபம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அது ஒரு நல்ல மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வந்தது. அது எப்படின்ட்டு அந்த அடுத்த கேள்வியில் நம்ம இன்னைக்கு இருக்கிற வீடுகளில் இருக்கிற எத்தனை தம்பி அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, எத்தனை அண்ணன் தம்பிக்காக ஜெபம் பண்ணுறாங்க. உங்களே அதுவும் நீங்கள் ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது, ஆபிரகாம் பிரதர்ஸ். அது ஒரு நல்ல டைட்டில். உண்மைதாங்கய்யா, உண்மை, நல்லா இருக்காது. அண்ணன் தம்பி வந்து எப்படி சொல்கிறது, எல்லா சூழ்நிலையிலையுமே அவனும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான், நானும் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு இணைப்பு தேவன் கொடுத்துருக்காரு. சந்தோஷம். அதை பார்க்குறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயந்தான். இப்போது உங்கள் செய்திகளில் நாங்கள் சில செய்தியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது ரொம்ப நிறைய வாலிப பிள்ளைங்களை தொடக்கூடிய செய்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. இது ரிசல்ட்டுன்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு செய்தி பேசுகிறதாகவும் அது வாலிப பிள்ளைங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். அந்த ரிசல்ட்டு தான் என்ன, அதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஓகேங்க. வாலிபர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் எங்களுடைய அனுபவங்கள். பாவத்தில் விழுந்தாலும் கூட ஆண்டவர் எப்படி பாவத்தில் இருக்கிற பாவ சேற்றில் இருக்கிறவங்களை எப்படி தூக்கி எடுக்கிறாருங்கிறத என்னுடைய அனுபவத்தின் மூலமாக அவருடைய அன்பை நான் ஆழமாக விளங்கிக்கிட்டேன். அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரிசல்ட்டுங்கிற விஷயத்தை வந்து அது ஹைலைட் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். அது வாலிபர்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை கேட்குற வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம், இந்த உலக நேசத்தை உலகத்தில் இருக்கிற அன்பை எதிர்பார்த்து நம்ம பின்னாடி போனோம்னா கட்டாயமாக நமக்கு வந்து ரிசல்ட்டு ரொம்ப கொடுமையாக இருக்கும். கண்டிப்பாக. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தையும் அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா முதல் கேள்வியில் அதை சொல்லலை. இப்போ நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்கிறேன். கொஞ்சம் பின்னாடி தெளிக்கிங்க. நான் வந்து என்னென்னா சீக்கிரம் எனக்கு மரணம் சம்பவிச்சிடும், 5 வருஷத்தில் இறந்துருவோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை அனுபவித்து பார்த்துடணும். ஏன்னா வாலிப பிராயம் இல்லைங்களா, வாலிப பிராயத்தில் பலவிதமான எண்ணங்கள், இதை செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும், மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது அது நமக்குள்ளேயே அந்த ஆசைகள் என்ன பண்ணுது, தூண்டுது. ஆசை ஏக்கம் எல்லாம் வரும்.
அதுதான் எல்லாம் பருவம் இல்லை. அதாங்க. அப்போ நிறைய விருப்பங்கள் ஏக்கங்கள் எல்லாம் வரும்போது அதில் சிற்றின்பங்கள் நிறைய அதை தொட்டு பார்த்துடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், அப்படியெல்லாம் என்ன பண்ணிடுது தோணுது. அப்படி தோணும் பொழுது அதில் மெயினாக வந்து எல்லாருமே வாலிப பிள்ளைகள் ஈர்ப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, விழுந்து போயிட்டு ஆண் பால் பெண் பால் ஈர்ப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா விழுறாங்க, அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போது அப்படி நானும் கூட லவ்ங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஈர்க்கப்பட்டேன். அது வந்து 1-2 இல்லை, இது வந்து கேவலமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு, எல்லாம் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அதை நான் வெக்கப்படாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லவ்வில் தேவனுடைய லவ் எவ்வளோ மகத்துவமானதுங்கிறதுனால தான் நான் இந்த காரியத்தை கூச்சப்படாமல் என்ன பண்ணுறேன்னா வெக்கப்பட்டாலுமே சொல்கிறேன். நான் இது நிறைய வாலி பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் அதை வெக்கப்பட்டுக்கிட்டு தான் சொல்கிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது ஒரு பொண்ணை வந்து நான் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உலகம் சொல்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த சீரீஸ் தான் எனக்கு விளங்க மாட்டேங்குது. என்ன அதுதான் சொல்லுங்கள். எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிறாங்க, நான் சீரியஸாக லவ் பண்ணுறேன், ரொம்ப அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. அப்போ அப்படி நான் நினச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணேன்னா ஒரு பொண்ணை விடாப்பிடியாக அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறது, அவங்க எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கே போய் சுற்றி சுற்றி வந்து நிற்கிறது, இப்படியெல்லாம் நான் அவங்கள விரும்பிக்கிட்டு அவங்க வீட்டு பால்கனியில் வந்து அவங்க வந்து வெளியில் நிற்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டு மரத்தடி ஒன்று இருக்கும். ஏன்னா இந்த சாட்சி ஒருவேளை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டால் அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா இந்த மரத்தில் காலையில் நின்னேன்னா சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டு இருப்பேன். அந்த பொண்ணையே பார்க்கணும், அந்த பொண்ணு வரும்போதெல்லாம் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி நின்றுட்டு இருப்பேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். எங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னை கிராஸ் பண்ணி போனாங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போவாங்க. ஆனால் நமக்கு அது பெருமையாக இருக்கும், எப்படி சீரியஸாக நான் இருக்கிறேன் பாரு அப்படின்ட்டு நமக்கு அது பெருமையாக இருக்கும். இதுதான் சீரியஸா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஆமாங்க. அவங்க ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த மரத்துக்கு வாட்ச்மேன் போட்டாங்களோ, இந்த கிணத்துக்கு வாட்ச்மேன் போட்டாங்களோ அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் துன்மார்க்கன் தன் வெட்கத்தை என்ன பண்ண மாட்டான், உணர மாட்டான். அவனுக்கு அது எப்படி இருக்குன்னா அது ஒரு பெருமையாக அப்படியே இருக்கும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது தான் வெட்கம்னா என்ன, நம்ம அவமானப்படுற இடங்களெல்லாம் நமக்கு உணர்த்தும். அது தெரியாமல் நான் என்ன பண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த பொண்ணுடைய பால்கனியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைகள் கிறிஸ்தவ குடும்பம் தானே, நிறைய ஊழியக்காரர்கள் மூலமாக தனிப்பட்ட ஊழியக்காரங்களை வந்து பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சு, தேவனுடைய உண்மையான அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சு. அப்போ அவர் வந்து எனக்கு முன்னாடி நின்று என்னுடைய தலையை தொடுகிற ஒரு உணர்வு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. நல்லாவே தெரியுது, யாரோ என் தலையை தொடுறாங்கன்னொன்னே இது தேவன் தான் தொடுறாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்போது வந்து அவர் மெல்லிய ஒரு உணர்வில் இடைப்படுறாரு. நீ எப்படி தேடி தேடி போகிற, எப்படி சுற்றி சுற்றி உன்னுடைய அன்பை காமிக்கிறதுக்கு போகிற, அதை விட அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன், அதை விட அதிகமாக நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு உன்னை தேடி தேடி வரேன், உன்னை சுற்றி சுற்றி நிற்கிறேன், உன் கதவை ஏக்கத்தோடு தட்டிக்கிட்டே இருப்பேன், நீ எப்போ திறப்ப, எனக்கு இடம் கொடுப்பியா, ஏன் உன்னோட இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுவியா, இடம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டே இருக்கிறாரு. எனக்கு வந்து என்னென்னா அவர் சொல்ல சொல்ல என்னடா இவர் வந்து இதை உடனே என்ன பண்ணிடுவார், இந்த கதையை முடிச்சிருவாரு போல இருக்கு. ஆனா நீங்க வந்து அங்க மரத்தடியில சீரியஸா இருக்கிறேன், நானு ரிசல்ட்டுக்காக சீரியஸா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து என்னடா இப்படி தடை பண்றாரு அப்படின்ட்டு நான் கண்ணை இறுக்கி மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவரை கொஞ்சம் தள்ளுங்க, ஆண்டவரை தள்ள சொல்லிட்டீங்க இந்த ரிசல்ட்டுக்கு. ஆமா, ஆண்டவரை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அந்த பொண்ணு வரும், இப்போ நான் என்னன்னு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து உன்னை மனக்கோட்டையை பெருசாக கட்டி வச்சிருக்கிற, அது வந்து ஒரு ஹீரோயிசமாக உனக்கு தோணுது. உன் சூழ்நிலையை புரியாமல் நீ சில காரியங்களை என்ன பண்ணுவ, உன்னுடைய அளவுக்கு மிஞ்சி நீ என்ன பண்ணிகிட்டு இருப்ப, யோசிச்சுட்டு இருப்ப. ஸோ நீயா எட்டி உதச்சின்னா அந்த கட்டடத்தெல்லாம் இடிச்சிட்டின்னா நான் அழகாக என்ன பண்ணுவேன், மாளிகையாக கட்டி கொடுப்பேன். கண்டிப்பாக நீயா கட்ட நினைக்கிற காரியங்களெல்லாம் உனக்கு ரொம்ப வேதனையை கொடுக்கும் அப்படின்னாரு. ஆனால் நான் கேட்கல. ஆண்டவர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆனால் ரிசல்ட்டு வந்தது எப்படின்னா அது ஒரு கொடிய வேதனைக்குள்ளே தான் என்னை தள்ளினது. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி வந்து, உனக்கெல்லாம் இது தேவையா, நீ இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு உனக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு நீயே சொல்லு, நான் உன்னை ஏற்காடு கூப்பிட்டு போன்னு சொன்னேன்னா உன்னால் கூப்பிட்டு போக முடியுமா, எனக்கு வந்து திருமணத்துக்கு ஒரு நகை வேணும் அது வேணும்னு நான் சொன்னேன்னா உன்னால் சம்பாதிக்க பலன்னு முடியுமா, உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு சொன்னோன்னா அது என்னால் தாங்கவே முடியலைங்க. கஷ்டமான ஒரு விஷயந்தான். அதுக்கு பிறகு தான் வந்து ஆண்டவர் சொன்னதை நினச்சேன். தம்பி தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார் இல்லைங்களா, எனக்காக ஜபம் பண்ணும்போது அந்த சம்பவங்களாம் அரங்கேற ஆரம்பிச்சது. கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி என்னை கொண்டு அங்கே ஜபம் இங்கே ரிசல்ட்டு ஆமாம் வெளியே வருது. ரைட்டு.
ஏன்னா நாம் எதிர்பார்க்கிறத விட தேவன் நமக்கு தருகிறது தான் எதுவுமே பெரிய ஒரு தேவ சித்தத்தோடு இருக்கும். அது என்னவா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த அவர் சொன்ன விஷயம் சாட்சி தான் இயேசுராஜாங்கிற பாட்டில் வந்துட்டு சுற்றி சுற்றி வந்தீரையா, அந்த பாட்டு என்ன தேடி நின்றீரையா ஏக்கத்தோட என் வாசலில். ஆமாம் ஆமாம், அந்த வார்த்தையை வந்து எழுதுனது வந்து இந்த சாட்சியை கேட்டு தான். நீ ஏன்பா அங்கே சுற்றுற வார்த்தை எழுதுனேன், இங்கே சுற்றுன்னு எழுதிட்டீங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாங்க. அப்புறம் ரட்சிப்பின் அனுபவத்தை உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அப்போ தான் நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் வந்ததுக்கு பிறகு 2005 அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன பொழுதவே நான் வெளியில் நின்று என்ன பண்ணியிருந்தேன், சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஆண்டவர் தொட்டு அவருடைய அன்பெல்லாம் விளங்க பண்ணி வீட்டுக்கே திருச்சபையை கொண்டு வந்தாருங்க. வீட்டுக்கே திருச்சபை கொண்டு வரும் பொழுது அதுக்கு பிறகு தான் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளெல்லாம் நிறைவேறினது. திரளான ஊழியக்காரங்க அனுப்புவோன்னு சொன்னது போல் திரளான ஊழியக்காரங்க இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் பலன் அடைகிறதுக்கு முன்பு நிறையா ஊழியக்காரங்களை கொண்டு வந்தார். இப்போயும் ஊழியக்காரங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களை பார்த்து சிலர் பலன் அடைகிற அளவுக்கு இப்போ தேவன் வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போது தினகர் ஐயாவை கேட்கலாம். உங்களை அதிகமாக பாதிச்ச ஏதாவது ஒரு சம்பவம்? கண்டிப்பாக இருக்குங்க. என் லைஃப்பில் வந்துட்டு பாதித்த ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுற டைமில். அப்போ வந்துட்டு ஒரு என் கூட இருந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன், பேர் சொல்ல வரும்ல, அந்த தம்பி வந்துட்டு ஒரு 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வாக்குவாதம் வருது. அதில் வந்து அந்த பையன் ரொம்ப கோபமாக சொல்கிறான், நீ எல்லாம் செத்தா உனக்காக அழுவுறது கூட ஆள் கிடையாது, இல்லை நீ இப்படி இருக்கிறனால செத்தா உனக்காக அழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை, ஏன் நான் மட்டும் ஏன் எனக்காக ஒருத்தர் கூட சந்தோஷப்பட மாட்டாங்களா, ஒருத்தங்க கூட அழ மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன் அந்த அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே இப்போ வரைக்குமே ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணுது. ஆனால் இன்றைக்கி என்னோடய பாடலை கேட்டு நிறைய பேர் அது தொடப்படும் போது உண்மையிலே நான் சந்தோஷப்படுறேன். அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவர் தான் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப பாதித்த வார்த்தை. இன்னொரு விஷயம் சொன்னால், எங்கள் அம்மா வந்து ரொம்ப அம்மாவுக்கு செல்லம். நான் 3வது பையங்கிறனால ரொம்ப செல்லம். அப்போ வந்து என்கிட்ட நான் என்னோடய டாய்லெட் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற ஒரு சூழ்நிலை வர ஆரம்பிச்சிது. என்னுடைய 24-23 வயசில் ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு பாத்ரூமில் கீழே விழுந்துட்டேன். நானே உட்காந்து நானே எந்திரிச்சிருவேன், கஷ்டப்பட்டு பக்கெட்டை கை ஊனி எந்திரிச்சிருவேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த பேலன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. விழுந்துட்டேன், வீட்டில் யாருமே இல்லை, என்னால் எந்திரிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு கதவை திறந்து முட்டி போட்டுக்கிட்டே என்னுடைய பெட்ரூமுக்கு வந்து வெளியில் வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். வாழ்க்கையே ஒரு சூனியமான மாதிரி ஒரு பயம். அப்போ வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி எழுதுறேன், அம்மா இன்றைக்கி என்னால் பாத்ரூம் போயிட்டு கீழே விழுந்துட்டேன், யாருமே இல்லை, நானே முட்டி போட்டு நான் வந்துட்டு இந்த ரூமுக்கு வந்துட்டேம்மா, என்னோடய ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப பயமாக இருக்குது, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வச்சுருக்கிறாரு அப்படின்லாம் கேட்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டாக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா, உங்கள் பையனுக்கு வந்து ஆயுசு நாட்கள் ரொம்ப கம்மி தான், உங்கள் மனசை தேர்த்திக்கோங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் சொன்னது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாக ஆரம்பிச்சிருச்சு, பையனுக்கு பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு பக்கம் விசுவாசத்தில் போராடிட்டு இருக்காங்க அம்மா ஜெபத்தில். அப்போ வந்து ரொம்ப அழுதுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் உன்னை வந்து தாய் கருவிலேயே கலைக்கணும்னு செங்கல்லாம் எடுத்து அழிச்சிட்டேன், ஆனால் ஆண்டவர் அழிக்க விடல, உன்னை இந்த பேர் வச்சு இதுதான் நீ பண்ணணும்னு சொல்லி உன்னை தெரிஞ்சுக்கிட்டு பிறக்க வச்சது அவர், நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் நான் உன்னை பேசாமல் அழிச்சிருந்தா நீ இன்றைக்கி படுற வேதனையை நானும் பார்த்துருக்க மாட்டேன், நீயும் இந்த வேதனையை பட்டிருக்க மாட்டேன். இப்படி இருக்கிறத என்னாலையும் சகிக்க முடியல, உன்னாலையும் சகிக்க முடியல. ஏன் அந்த ஆண்டவர் வந்து உன்னை இந்த பூமியில் வச்சாருன்னு தெரியல. நீ ஆண்டவர்கிட்ட கேளு சாமி, என்கிட்ட கேட்காத, நீ ஆண்டவர்கிட்ட ரீசன் கேளு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப புரட்டி போட்ட வார்த்தை. லைஃப்லேயே என்னால் மறக்கவே முடியாது அந்த வார்த்தை. அம்மாவே இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, நான் உன்னை தாய் கருவிலேயே அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தை வந்து என்னை ரொம்ப புரட்டி போட்ட ஒரு வார்த்தை. எனக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணின ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் நான் போய் உட்காந்து ஜபாரையில் ஜபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். மணிக்கணக்காக நாள் கணக்காக ஜபம் பண்ணுவேன். ஆனால் எனக்கு தெரியும் அப்போது வந்து ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவரோட மெல்லி சத்தம் எனக்கு கேட்டுச்சு. தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொன்ன வார்த்தையை பேசினார்.
அப்போ தான் அந்த வார்த்தை தான் என் லைஃப்பில் பாதித்து எனக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்குற வார்த்தையாகவும் இருந்துச்சு. ஆமாம். அம்மா வந்து நல்லதுக்கு தான் சொன்னாங்க, அவங்க என்னை காயப்படுத்தணும்னு சொல்லலை. ஏன்னா இது நாள் வரைக்கும் என்னை காயப்படுத்தாத ஒரு தாய் அந்த வார்த்தையை சொல்லும்போது காயப்படலை. அம்மா சொல்கிறது கரெக்டு தானே, நான் பிறக்காமல் கூட இருந்திருக்கலாம்ல, ஏன் பிறக்க வச்சு என்னை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் உன்னை காரணம் எல்லாம் அந்த பூமியில் வைக்கல, ஒரு மனுஷனையும் அந்த பூமியில் காரணம் எல்லாம் நான் வைக்கல, உன்னை குறித்து ஒரு பிளான் இருக்குது, ஏற்ற நேரத்தில் உன்னை நான் பயன்படுத்தணுன்னாரு. எனக்கு அப்போ வரைக்கும் கீபோர்டு வாசிக்க தெரியாது, பாட்டு எழுத தெரியாது. ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் கீபோர்டெல்லாம் அப்படி கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா பாடல்களை எழுத ஆரம்பித்தது. ஸோ அந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதிச்சது. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு ஆபிரகாமே நார்மலாக இருக்கிற என்னை போல் நார்மலாக இருக்கிற ஆட்களை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஐயா அந்த கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லுங்கய்யா. சரி சொல்லலாம். ஓகே. மனதை பாதித்த சம்பவம் சொல்லி கேட்டீங்க. எனக்கு நிறைய மனதை பாதித்த சம்பவங்கள் இருக்குது. எப்படின்னா நாங்கள் 3 பேருமே ஊனமுற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நிறைய கடன் பிரச்சனைகள், நிறையா தொழில் நஷ்டங்கள் எல்லாம் வந்து இருந்தது. அப்போது சரி எப்படியாவது நம்ம வந்து கவர்மெண்ட்டில் போயிட்டு எதையாவது முதலமைச்சர்கிட்ட கேட்டோம்னா அவங்க ஏதாவது நிவாரணம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கீங்க. கலைஞர் ஐயா பீரியடில், ஜெயலலிதா அம்மா பீரியட்லலாம் போகும்போது ஒரு முறை ஜெயலலிதா அம்மா பீரியடில் அவங்கள பார்த்தா எப்படியாவது நமக்கு 3 பேரும் ஹேண்டிகேப்டுங்கும்போது எதையாவது செஞ்சுருவாங்க. ஒன்று வேலை போட்டு கொடுத்துருவாங்க, இல்லைனா டீ கடை வைக்கிறதுக்கு எதாவது பண்ணுவாங்க, இல்லை பண உதவிகள் எதாவது செய்வாங்க. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் மெட்ராஸுக்கு பயணிக்கிறோம். அப்போது மெட்ராஸுக்கு பயணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எங்கள் கூட எங்களை மாதிரி ஒரு தம்பி வராப்புல. அந்த தம்பியை பார்க்கும்போது தான் இந்த வியாதியோடைய தீவிரம் எப்படிப்பட்டதுன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா கொஞ்சம் நட உடையாக இருக்கும். ஆமாம், நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கோம். அதாவது கொஞ்சம் தூரம் கையை பிடிச்சி நடப்போம். அப்போது ட்ரெயினில் வந்து தூக்கி உட்கார வச்சுருவாங்க. இப்போ அப்போ இந்த ட்ரை பண்ணும்போது ஆமாம் உட்கார வச்சுருவாங்க. அப்போது அந்த பையனை பார்க்கும்போது எங்களுடைய உடலை விட அதிகமான பாதிப்பு அவனுக்கு. அதாவது ஒரு பெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பெட்டி, அதில் அவனை அப்படியே மடித்து உள்ள கை காலெல்லாம் குச்சியாக இருக்குங்க. மசிலே இருக்காது. அப்போ அதை பார்த்த உடனே எங்களுக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்துருச்சு. இது வந்து இந்த டிசீஸ் தான் போல் இருக்குது, இதனுடைய தீவிரம் இப்படி தான் இருக்குமோ, அப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி தான் வரப்போகிறோம், ஏன்னா டாக்டர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இது இந்த டிசீஸ் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ட்டு போயிட்டு அவனை எப்படியாவது பேசணும்னு மெட்ராஸ் வரைக்கும் போராடுறோம். ஏன்னா எங்கள் அண்ணன் முன்னாடி பேச முடியாது, ஏன்னா அவர் வந்து மனநிலைமே வேறு மாதிரி இருக்கிறாரு இந்த கடன் பிரச்சனைகளில், இந்த போராட்டங்களில். அப்போ அந்த தம்பியை தனியாக பார்த்து நான் கேட்குறேன், தம்பி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வியாதி எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், என்னை விட 3 பேருக்கு இருக்குது, அதில் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா. நானும் இல்லை 3 பேர் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இப்போ இருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போது எப்படிப்பா இறந்தாங்க, ஏன்னா நமக்கு அப்படி அந்த இறப்பு வரும்ல, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும்னு தோணும் இல்லைங்களா. அப்போ நான் கேட்குறேன், எப்படிப்பா அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை எங்கள் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, இவனை படுக்கையிலே எல்லாமே இவனுங்க போகிறானுங்க, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, விட்டுட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணியை எடுத்து அவங்க தம்பிகளை அமுத்தி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்கு பயங்கரமாக மனசை பாதிச்சிருச்சு. ஏன்னா இந்த வியாதி இப்போ நமக்கு இருக்குது, நம்ம குடும்பம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. டெய்லி வீட்டில் சண்டை நடக்குது, எங்களுக்குன்னு சொத்து வைக்கல, எங்களுக்குன்னு எதுவும் பண்ணலை, நான் பாரு இவங்களை கழுத்தை அறுத்துட்டு நானும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவான்னு அடிக்கடி அண்ணன் இந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. அவங்கள அந்த நபரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இதுக்கு மேலே இந்த நபரை பார்க்குறதுக்கே பயமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நான் எதை பார்த்து பயந்தனோ அதே இடத்துக்கு நீ போய் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுத்தாரு. உனக்கு யார் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதையே நீ அவர்களுக்கு செய்கின்றார். நம்ம இவங்களை பார்த்து பயப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு போய் நற்செய்தியை சொல்லுங்கிற மாதிரி. எங்கள் ஊரில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த தசை சிதைவில் இருக்கிறவங்களுக்கு நிறையா சொல்கிறோம், மாற்றுத்திறனாளிகள். ஆமாம், ஒரு நல்ல ஊழியம் அது. ஆமாங்க, அது ஒரு மனசை பாதித்த சம்பவம். இன்னொன்று வந்து திருமண காரியம் வந்து எப்படின்னா, நமக்கு ஒரு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு 90% எதுவும் இயலாதவர்களுக்கு தேவனாக ஒரு திருமணத்தை கொடுத்தா கூட அது எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா கேலி கிண்டல், அது ஒரு விதமான பரியாசம், அல்லது வந்து நம்மளை முன்ன பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க, பின்னாடி என்ன பண்ணிடுறாங்க, வேறு மாதிரி பேசுகிறாங்க. அப்போது என்னுடைய திருமணம் எப்படின்னா 2016
நாங்கள் ஊழியத்தை செஞ்சு திருமணம் பண்ணுற விருப்பமே எனக்கு இல்லாமல் இருந்தது. ஊழியத்தை ஏன்னா நம்ம ஒரு போய் பொண்ணு கேட்டால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணியாச்சு, டோட்டல் டெமாலிஷ். ஸோ அதனால் என்னென்னா பவுலை போல் ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளே இருந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு, இவரை தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன், கர்த்தர் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணாங்க, விடாப்பிடியாக இருந்து திருமணம் பண்ண டெடிக்கேட்டடோடு பண்ணாங்க. பண்ணி கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தையோட ஒரு 7 ஆண்டுகள் எங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் அம்மாவுக்கு பிறகு அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அது எங்கள் சேலம் பகுதியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். அந்த சாட்சி எல்லா இடங்கள்லையும் நாங்கள் பகிர்ந்துருக்குறோம். அவங்களும் ஊழியத்துக்கு எல்லா இடங்கள்லையும் வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு டெடிக்கேட் இல்லாமல் கொஞ்சம் நாள் பட அந்த தேவனிடத்தில் சொன்ன வார்த்தையின்படி அவங்க டெடிக்கேட் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ வந்து அந்த காரியம் வந்து ரொம்ப மனதை பாதித்தது. ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன், ஆண்டவருக்காக தானே இதை நான் முடிவெடுத்து ஒரு காரியத்தை செஞ்சு விட்டுட்டு போனால் அது எவ்வளோ பெரிய துக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப மனதை பாதித்தது. இன்னொன்று என்னென்னா, என்னோடய பையனை வந்து அவன் அவ்வளோ நேசிப்பான் என்னைய. இப்போவும் வந்து உனக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போது அந்த குழந்தைய அப்பான்னு கூட கூப்பிடுற ஒரு சூழ்நிலைக்கு இல்லாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் உடனே தேவன் வந்து என்ன பண்ணார்னா அற்புதமாக நடத்திக்கிட்டே இருந்தார். பசங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எங்களை சுற்றி பசங்க தான் இருப்பாங்க. பசங்க தங்கி வேலை செய்கிறவங்க, படிக்கிறவங்க, அவங்க எங்கள் ரூம்மேட்ஸாக இருந்து எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவும் வந்து அந்த திருமண டைம் இருந்துச்சு இல்லைங்களா, எங்கள் அப்பாவே திருமணத்துக்கு வந்து உனக்கெல்லாம் எதுக்கு இந்த காரியம், அம்மா இருக்கிற வரைக்கும் எதுவும் பேசலை. அம்மா இறந்ததுக்கு பிறகு அப்பா வந்து ரொம்ப ஆப்பனண்டாக பேச ஆரம்பித்தார். அப்போது நான் தம்பி குழந்தை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தனி வீட்டுக்கு சின்ன இடத்துக்கு கூடி போகிறோம். நாங்கள் அது மாதிரி இருந்ததில்லை, வாழ்ந்ததில்லை. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்தது. மனவேதனையாக இருக்கும்போது அந்த இடைப்பட்ட நாட்களில் ரொம்ப கஷ்டங்களை ரொம்ப அனுபவித்தோம். ஆனாலும் ஆண்டவர் கைவிடாமல் என்ன பண்ணார்னா உயர்த்திக்கிட்டே வந்தார். இப்போ இவங்க விட்டுட்டு போனதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஆமாம், அப்படி தொடர்ந்து யார் பசங்க இருக்க முடியுமா? ஏன்னா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நான் வேறு இடத்துக்கு இதுக்கு போகணும், வேலைக்கு போகணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. அப்போ அடுத்தது நான் யாரை தேடுவேன் அப்படிங்கும்போது தான் தேவன் வந்து எனக்கு ஒரு துணையாக அவங்க கிரேஸ் அவங்கள கொடுத்தாங்க. அவங்க 2 பிள்ளைகளை வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்து திருமணம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் என்ன பண்ணோன்னா திருமணம் பண்ணிக்கிட்டோம். அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 குழந்தைகள் தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் சில இடங்களில் வந்து கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்க என்ன பையன் இல்லைன்னு சொன்னாலுமே கூட நான் அப்படி சொல்ல முடியாது, கஷ்டமாக சொல்ல முடியாது. அந்த இது ரொம்ப மனதை பாதித்த ஒரு விஷயம். 3 குழந்தைகளை தேவன் கொடுத்துருக்காரு. அருமையாக ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக. இப்போது இசை வடிவ ஊழியம் அப்படிங்கிற புரி எப்போ உங்களுக்கு தட்டுச்சு? அது ஒரு பெரிய கேள்வி. அது என்னுடைய ஊழிய லைன் ஆண்டவர் தேர்வு செய்தது இசை ஊழியத்தை தான் எனக்கு கொடுத்தாரு. அது எனக்கு வந்து ஒரு 14 வயசில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆனது. ஆனால் எனக்கு அது தெரியல. அது எப்போ எனக்கு வந்து அதோட பொறி தட்டுச்சுன்னா வந்துட்டு ஒரு 23 வயசு நான் சொன்னாலே ஊழியத்துக்கு வந்தேன்னு. அப்போ தனிமையில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது கீபோர்டு நான் மட்டும்தான் இருக்கும். ஆமாம், அது ஆரம்ப நாட்கள்லாம் சொல்லுவாங்க, கீபோர்டை வந்து என்னோடய ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நானும் கீபோர்டும் அதிகமாக அண்ணனுக்கு தெரியும். ரொம்ப வச்சேன்னா எவ்வளோ நேரம்னாலும் நான் அதில் உட்காருவேன். எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத தருணங்களில் கீபோர்டு எடுத்து வச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் பிடிக்கும். அதில் இசை வந்து எனக்கு அது ஆண்டவர் தேர்வு செஞ்ச ஒரு இது வரம். அது வந்து 14 இயர்ஸில் என்னென்னா அது ஒரு பெரிய மிராக்கிளாக நடந்துச்சு. என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கேம் கூட வாங்கி கொடுக்க மாட்டார். 100-200 ரூபாய்க்கு கேட்டால் அடம் பிடிச்சா கூட வாங்கி தர மாட்டார், அடிச்சிருவார். அவர் மிலிட்ரிக்காரர் இருந்ததுனால ரொம்ப இதாக இருப்பார், அடிச்சிருவார். அங்கே உள்ளதை இங்கே ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால் அடம் பிடிச்சா அவருக்கு பிடிக்காது, அடிச்சிருவார். அப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா கீபோர்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சர்ச்சில் கீபோர்டு வாசித்தா அங்கே போய் கீபோர்டு பக்கத்தில் உட்காந்து பார்ப்பேன். அல்லது ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குதுன்னா ஆர்கெஸ்ட்ரா பக்கத்துலேயும் கீபோர்டு பக்கத்தில் தான் போய் உட்காருவேன். இவங்கெல்லாம் போயிட்டு அங்கே எல்லாம் கேலி பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் நான் வந்துட்டு அந்த ஒரு இசை மேலே ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்துச்சு, கீபோர்டு மேலே ஸ்பெஷலாக இருந்துச்சு. அப்போ அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார்.
அவருக்கும் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சின்ன சின்ன விஷயம் வாங்கி கொடுப்பாரு. அந்த முராக்கஸ் வாங்கி கொடுப்பாரு, ட்ரிபிள்ஸ் வாங்கி கொடுப்பார், அந்த அது என்ன சொல்லுவாங்க, பேங்கிள்ஸ் வாங்கி கொடுப்பார். இது மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அதெல்லாம் கூட பெருசாக எனக்கு இல்லை. ஆனால் சென்னை போயிட்டு திடீர்னு ஒரு வேலை விஷயமா போயிட்டு வரும்போது நைட்டில் என்னை எழுப்பி, இங்கே பாரு உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு நைட்டில் எழுப்பி எனக்கு காமிக்கும்போது எனக்கு பயங்கர ஒரு மிராக்கலாக இருந்துச்சு, சந்தோஷம். அது என்னென்னா ஒரு சின்ன பசங்க விளையாடுற கீபோர்டு மாதிரி தான். ஆனால் அது அப்போவே 1500 அந்த கீபோர்டு. அந்த கீபோர்டில் தான் அப்போது இருக்கிற சினிமா பாடல்களை நானாக கேட்டு நானாக இசைப்பேன். ஆனால் கேட்டால் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணனா வாசிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்க்கு போவாங்க, அவங்க வந்து 1 பாட்டு 2 பாட்டு வாசிக்கிறதே பெருசாக இருக்கும். நான் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங் எல்லாமே வாசிப்பேன். ஓஹோ, எப்படி வாசிக்கிறேன் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்போது வந்து அந்த இதில் தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தது. ஆனால் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற கிறிஸ்டின் பாடல்களை மட்டும்தான் வாசிக்கணும்னு ஒரு டெடிக்கேட்டடு எனக்கு வந்ததுனால கிறிஸ்துவ பாடல்களை வாசிப்பேன். அதே மாதிரி கிறிஸ்துவ பாடல்களே வாசிக்கிறோம், நம்ம ஒரு டியூன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எழுதின பாட்டு ராஜா என் இயேசு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் சாங். அதான் முன்னாடி சொன்னீங்களே, அது இன்னும் அது ரிலீஸ் ஆகலை. அதுதான் ஃபஸ்ட்டு எழுதின சாங்கு, ஆனால் அது ரிலீஸ் ஆகலை. அதுக்கு பின்னாடி வந்த பாடல்கள் நிறைய பேரை தொட்டதுனால அந்த பாடல்கள் முன்னாடி எழுதிட்டேன். கண்டிப்பாக அப்படி அதில் தான் எனக்கு அந்த அந்த பொறி உங்களுக்கு தட்டுச்சு. நல்லதுங்கய்யா. அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் அம்மாவுடைய பங்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயமாங்கய்யா. ஏன்னா இப்போ அம்மா இல்லை, அதனால அம்மாவுடைய பங்கு மிகப்பெரிய பங்குங்கய்யா. இந்த தாயின் அன்பை போல் சாங் பார்த்தீங்கன்னா அது அம்மாவுடைய பங்கு என்னன்னு நாங்கள் அதை வீடியோவாக நான் எடுத்திருப்பேன். எடுத்திருக்கீங்க? ஆமாம். அது என்னன்னா, எங்களுக்காக வந்து நாங்கள் ஊழியக்காரர்களாக வரணும், ஆண்டவருக்காக பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்போவுமே இரவும் பகலும் ஜெபிப்பாங்க. நைட்டு வந்து நாங்கள் தூக்கம் கலையிற மாதிரி இப்படி முழிச்சு பார்த்தா முட்டி போட்டு ஜெபம் பண்ணி பார்ப்போம். அப்போது நிறைய ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜெபங்கள் தான் இன்றைக்கி எங்களை வந்து தாங்குதுன்னு சொல்லலாம். ஆண்டவருடைய, ஏன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, நீ உனக்காக எனக்காக அழாத, நீ உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, அது சொன்ன மாதிரியே அவங்க அழுது எங்களுக்காக அதிகமாக ஜெபிச்சதுனால தான் ஒரு பெரிய பங்கா ஊழியத்தில் இருக்குது. கண்டிப்பாக. அப்போ அம்மாவுடைய ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்போது உங்களை போல மாற்றுத்திறனாளிகள் உங்கள் பாடல் பாடுகிற பொழுது உங்களுக்கு எப்படி தோணுது? கண்டிப்பாக அந்த பாடல் வந்து மற்றவங்க யாராவது பாடியிருந்தால் கூட எனக்கு அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காது. என்னை போல் ஒரு கஷ்டப்படுற ஒரு மனுஷன் அது வந்து தொட்டிருக்கு. அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம சர்ச்சில் பாடினார் இல்லையா ஒரு தம்பி வந்து, அப்பா வந்து பாடும்போது அவரை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. கண்டிப்பாக பண்ணும்போது அந்த தம்பி வந்து பாடினார், அந்த பாட்டை பாடினார். பாடும்போது அவருக்கு என்னென்னா, அவர் எப்படிப்பட்ட ஃபிசிக்கல்னா, அவரோட வார்த்தை கூட தெளிவாக வராத ஒரு ஃபிசிக்கல். பேச முடியல.
வார்த்தை அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பேசினாரு, என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த பாட்டில் பாடும்போது அப்பா அப்பா அவங்க நெஞ்சில் சாஞ்சிக்கிறேன்னு சொல்லும்போது மற்றவங்க அப்பான்னு சொல்கிறத காட்டிலும் அவர் சொல்கிற அந்த வார்த்தையில் ஆண்டவர் உருகிடுவார்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக உண்மையிலே அது ஒரு பெரிய எனக்குள்ளேயே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு. நாங்கள் சென்ட்ரல் ஜெயிலில் போய் ஒரு ஊழியத்து நிமித்தம் போயிருக்கும்போது அங்கே ஜட்ஜி எங்களை பற்றி எங்களோட சாட்சி கேட்டுட்டு ஜட்ஜி சொல்கிறாரு, அவங்க சொன்னாங்க, நீங்களாம் குற்றவாளிகளாக வந்திருக்கீங்க, இவங்க பாருங்க மாற்றுத்திறனாளிகள் இல்லை, மாற்றத்தை உண்டாக்க வந்து திறனாளிகளாக அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க கைதிகள் இந்த வார்த்தையை எழுதி எங்களுக்கு ஒரு கவிதை சொன்னாங்க. இவங்க மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மாற்றத்தை கொண்டு வந்த திறனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்று தோணுதுங்கய்யா, எங்கள் பாட்டி பாட்டு பாடுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாய்ஸ் ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும். பாட்டு பாடுவாங்கன்னா நாங்கள் சின்ன வயசு தானே அதை கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போது அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சினா, ரொம்ப வேதனையாக வலி தாங்க முடியாமல் படுத்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் மகளே ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார், ஆண்டவரை சுகப்படுத்துங்கன்ட்டு. அப்போ ஆண்டவர் நின்றுட்டு சொன்னாராம், நீ எப்போவுமே ஒரு பாட்டு பாடுவல்ல, அந்த பாட்டை பாடு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த அம்மா எங்கள் பாட்டி அந்த பாட்டை பாடி காட்டினாங்க. எங்களுக்கு அது எப்படி கேட்டதுன்னா, என்னடா இந்த பாட்டை போய் ஆண்டவர் ரசிச்சிருக்கிறாரு. அப்போ பாருங்க, இந்த தம்பி பாடினதை ஆண்டவர் அப்படி ரசிச்சிருப்பாரு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, நாம கேலி கிண்டல் பண்றோம், ஆனா ஆண்டவர் எப்படி பாக்குறாரு. ஆமா ஆமா, அது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே எனக்கு புரிஞ்சது. அந்த பிஞ்சு உள்ளம் பஞ்சு பஞ்சா வாடுதப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் பாடும்போது தான் அந்த வார்த்தையோடைய உள்ள ஆழமே எனக்கு புரிஞ்சுது. எழுதும்போது எழுதிட்டீங்க. ஆமா, இன்னைக்கு அந்த தம்பி பாடினது ரொம்ப அதோடைய ஆழம் தீவிரம் என்னன்னு புரிஞ்சுது. அப்பா அப்பான்னு சொன்ன விஷயமும் சரி, பஞ்சு பஞ்சா வாடுதப்பா அந்த பிஞ்சு உள்ளம். ஆக்சுவலா அந்த தம்பி தெலுங்கு, அதாங்க தமிழ் உச்சரிப்பு வரதே கஷ்டம், பேச முடியல. ரெண்டாவது தமிழ் உச்சரிப்பு கஷ்டம். அப்படி இருந்தும் அந்த பாடல் பாடுறேன், அது ஒரு பெரிய எங்களுக்கே ஒரு பூஸ்டப்பாக இருந்தது. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கோம். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஃபிசிக்கலாக அம்மா பாட்டிங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஃபிசிக்கல் எல்லாம் பண்ணாங்க. இப்போது ஃபிசிக்கலாக மேனுவலாக உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு இந்த பேட்டி நேரத்தில் எங்களுடைய NLBCC யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன? ஒரு வசனம் இருக்குங்கய்யா, நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வருது. நான் உன்னை தாங்குவேன், தப்பு வைப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன், நிறைய வயது மட்டும் முதிர் வயது மட்டும் அப்படி நான் செய்வேன், நான் கைவிடாது இருப்பேன். ஆனால் ஆண்டவராக நம்மளை சுமக்கல, ஆனா சில நபர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு பூமியில, தேவ தூதர்களை போல நமக்கு பணிவிடை செய்யும் வரைக்கும் வச்சிருக்கிறாரு. என்னால என் வேலை செஞ்சுட்டு ஒருத்தங்களை வேலை வாங்கல, என்னால இயலாமையை அறிஞ்சு அவங்களா அவங்களுடைய தோழியும் முதுகியும் அவங்க கொடுக்குறாங்க. இன்னைக்கு அரவிந்த் வந்திருக்காரு. ஆமாம், இது போல நிறைய தோள்கள், நிறைய ஆயிரக்கணக்கான தோள்கள். அவங்க சபையில இருந்த 2-3 பேர் எங்களை இன்னைக்கு கூட சுமந்தாங்க. ஆமாம், இப்படிப்பட்ட நிறைய தோள்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இது உண்மையாலுமே நான் அவங்கள உற்சாகப்படுத்தும்படி சொல்றேன், இது எங்களுக்கு அவங்க செய்யற தொண்டு இல்லை, தேவனுக்கு செய்யற தொண்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சில நபர்களுடைய பேரை சொன்னா அது போதாது. ஏன்னா நாங்கள் பிறந்தது முதல் இன்று வரைக்கும் என்னென்ன வகையிலெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்களோ இன்னைக்கு எழுதி வச்சு நான் அது தினமும் ஜெபம் பண்ணுவேன். கண்டிப்பா எங்களுக்கு உதவி செய்த அத்தனை நபர்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஜெபத்தால தாங்கியிருக்காங்க, தோள் கொடுத்து தாங்கியிருக்காங்க, பணத்தால தாங்கியிருக்கிறாங்க, சொல்ல முடியாது அவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்காங்க. இந்த டிவி வழியா எங்களுக்கு உதவி செய்த ஒவ்வொரு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோங்க. கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்பை ஆசீர்வதிப்பாரு. அதை நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு உதவி செஞ்சவங்களோட லைஃப் ஒரு நாளும் தோய்ந்து போனதில்லை. அது நான் பார்த்துருக்கேன். அது ஆண்டவருக்கு செய்கிற பணிவிடைங்கிறதுனால அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆமாம் ஆமாம், நாங்களும் அவங்கள ப்ளஸ் பண்ணுறோம். உண்மையிலே மனதார ப்ளஸ் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கணும். அடுத்தது இந்த ஆபிரகாம் பிரதர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் எப்படி அவங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பாடல்கள் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்பா அப்பா என்கிற அந்த பாடல் ரெண்டாவது அவங்க அதில் ஒரு ஸ்டோரி ஒன்று ரைட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரி, அந்த மியூசிக், ஆரம்பத்தில் அந்த குழந்தையுடைய அந்த வாய்ஸ், அப்பான்னு கூப்பிடுற அந்த வாய்ஸு, இதெல்லாம் ஏறக்குறைய ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் அதை பார்க்கும்படியாக சுண்டி இழுத்து இருக்குது. இன்னும் சொல்லணும்னா
நமக்கு அவங்க தெரிவதற்கு அந்த பாடல் தான் பெரிய வாய்ப்பாக இருந்தது. இணையதளத்தில் அவர்களுடைய பாடல்கள் கேட்கிற பொழுது அழுகையும் கண்ணீருமாக ஓடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய மாற்றுத்திறனாளிகள் அந்த பாடல்களை பாடுகிறார்கள். அதில் ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ அந்த பாடலை கீபோர்டு வாசித்துட்டு அல்லது அவங்க வாயின் வழியாக அந்த பாடலை இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம். நிச்சயம் கர்த்தர் இந்த பாடல் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக வைக்க அவர் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. சின்னஞ்சிறு வயசுல சிறுமப்பட்டேன், அடைக்கலமா உம்மை தேடி வந்தேன். சின்னஞ்சிறு வயசுல சிறுமப்பட்டேன், அடைக்கலமா உம்மை தேடி வந்தேன். பிஞ்சு உள்ளோம் அன்ப எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறப்பா, சின்ன உள்ளோம் அன்ப எண்ணி சொல்லி சொல்லி பாடுறப்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. இயேசுவே நான் உம்மை பார்க்க நெடுநாளா வாடுறேன், உம்மை பார்க்க தகுதியும் இல்லை ஆனாலும் தேடுறேன். இயேசுவே நான் உம்மை பார்க்க நெடுநாளா வாடுறேன், உம்மை பார்க்க தகுதியும் இல்லை ஆனாலும் தேடுறேன். அடைக்கலமா நான் தேடி வந்தேன், என் ஆறுதலும் நீரே. புகலிடமா நான் ஓடி வந்தேன், தேறுதலும் நீரே. பிஞ்சு உள்ளோம் அன்ப எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறப்பா, சின்ன உள்ளோம் அன்ப எண்ணி சொல்லி சொல்லி பாடுறப்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில சாஞ்சுக்கிறேன், ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. ரைட், ரொம்ப நன்றி பிரதர்ஸ். அவங்க வாழ்க்கையில் இந்த பாடல்களை தந்து அவங்களே எழுதி இசை அமைத்து அவங்க தான் மியூசிக் டைரக்டர்ஸ். எங்கேயும் போகாமல் கற்றுக்கொண்டு ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டுடியோலாம் வச்சு அவங்களே பாடி அந்த வீடியோஸ்க்கு டைரக்டர்களும் இவங்களே தான். ஸோ எல்லாவற்றையும் செய்கிற திறமைகளை கர்த்தர் தந்து இன்றைக்கு பல லட்சங்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நார்மலாக இருக்கிற மற்ற வாலிப பிள்ளைகளும் இதுபோல கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி எங்கள் NLBCC டிவி வழியாக உங்களை அன்பாய் பணிவாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.